2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். 4 குஷ்டரோகிகள் ஒருத்தர் பேசிக்கிடுறாங்க. நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நாம் செய்கிற இந்த காரியம் நியாயமான காரியம் அல்ல அப்படின்னு அவங்க ஒருத்தரை சொல்லிக்கிடுறாங்க. ஏன் இந்த காரியத்தை குறித்து அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் நல்ல வயிறார சாப்பிட்டாங்க, நல்ல அவங்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது, வெள்ளி கிடைத்தது, பொன் கிடைத்தது, நல்ல சம்பூரணமான ஒரு வாழ்க்கை அந்த நேரத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த குஷ்டரோகிகளை குறித்து 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் சாப்பாடு கூட இல்லாம பட்டினியா இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க, நம்ம இங்க இருந்து சாகிறத விட எதிரிகளிடத்துல போய் அவங்ககிட்ட போனால் எதனா சாப்பாடு கொடுக்குறாங்க, இல்லை அப்படின்னா நம்மளை கொன்று கூட போட்டுடுறாங்க, பரவாயில்ல, அதனால நம்ம எதிரிகள் இருக்கிற அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி போறாங்க. அங்க போகிற பொழுது அவர்கள் நினைத்த மாதிரியே அங்க உணவு இருக்கிறது, வஸ்திரம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, பொன் இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, மீதி என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். இப்படி நல்ல சம்பூரணமாய் இருக்கிற பொழுது அவர்கள் சொல்றாங்க, நாம செய்கிறது இது நியாயம் அல்ல. ஏன் இந்த வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், உள்ள அரண்மனைக்குள்ள பட்டினியோடு கூட மக்கள் இருக்கிறார்கள். இந்த குஷ்டரோகிகளும் பட்டினியாக தான் இருந்தாங்க, சாப்பாடு கிடைக்காம தான் இருந்தாங்க. ஆனால் இவர்களுக்கு திடீரென்று சாப்பாடு கிடைச்சது, வசதி வாய்ப்பு எல்லாமே கிடைச்சிட்டுது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற அரண்மனைக்குள் இருக்கிற அந்த மக்கள் சாப்பாடு இல்லாம அவங்க சாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய கொடூரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவிற்கு அரண்மனைக்குள் இருக்கிற அந்த மக்கள் இருந்தார்கள். இவங்க நல்ல ஆசீர்வாதமா இருந்த உடனே அடுத்தது இவங்களுடைய சிந்தனை எங்க போகுது அப்படின்னா, அரண்மனைக்குள்ள பட்டினியோடு தேவையோடு இருக்கிற அந்த மக்கள் மத்தியில இதை கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள்ள வந்தபடியினாலே, நாம செய்யறது இது நியாயம் அல்ல என்று அவர்கள் யோசித்தார்கள். அப்பதான் அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. நல்லா சாப்பிட்டாங்க, திருப்தியா இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள அந்த உணர்வு வந்த உடனே தேவையோடு இருக்கிற மக்களுக்கு இதை கொண்டு போக வேண்டும் என்று அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே புறப்பட்டு போய் அரண்மனைக்கு இந்த செய்தியை சொன்னார்கள். அரண்மனைக்கு சொன்ன உடனே ராஜா ஒரு ஆள் அனுப்பி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லி சொல்றார். அந்த ஆள் சொல்றார், இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ன உடனே பட்டினியில் இருக்கிற அந்த மக்கள் எல்லாரும் போய் திருப்தி அடைந்தார்கள் என்று இந்த 6வது அதிகாரமும் 7வது அதிகாரமும் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், இந்த குஷ்டரோகிகளைப் போல நாமும் யோசிக்க வேண்டும். இந்த குஷ்டரோகிகளைப் போல
கொஞ்சம் சிந்திக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்க வேண்டும். இந்த இடத்துல அந்த குஷ்டரோகிகள் இந்த வசனத்தின்படி தான் அவங்க செஞ்சாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்ச உடனே, அவங்க திருப்தி அடைந்த உடனே அடுத்தது தேவையோடு கூட இருக்கிற அந்த மக்களுக்கு இதை கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் உணர்வடைந்து செயல்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்குள்ள காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த செயலை நாம் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதன் மீது ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். இன்னும் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்வது தேவனுக்கு பிரியமான காரியம், தான தர்மம் செய்வது தேவனுக்கு பிரியமான காரியம். இந்த காரியத்தை செய்வதில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கவனமாயிருக்க வேண்டும், மறக்க கூடாதுன்னு சொல்றார். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் நீங்கள் மறவாதிருங்கள், மறந்துடாதுங்க. நன்மை செய்ய மறந்துடாதுங்க, தான தர்மம் செய்ய மறந்துடாதுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த குஷ்டரோகிகளை போல நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்ம தேவைக்கான எல்லாமே இருக்கிற பொழுது நம்ம யோசிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து சொல்லணும், நாம செய்யறது இது நியாயம் அல்ல. நாம் மாத்திரம் சாப்பிட்டு நாம் மாத்திரம் தேவையானவைகள் எல்லாம் நல்ல பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறது நியாயம் அல்ல என்கிற அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வரணும். இங்கே உணர்வுள்ள இருதயம் அந்த குஷ்டரோகிகளுக்கு வந்தபடினாலே தேவையோடு இருக்கிற அந்த மக்களிடத்துல இந்த காரியங்கள் கடந்து போனது, இந்த செய்தி கடந்து போனது. அவர்களும் அந்த செய்தியை கேட்ட உடனே திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ரட்சிப்பு என்கிற அந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. பாவ மன்னிப்பு என்கிற, பாவ மன்னிப்பு நிச்சயம் என்கிற அந்த சத்தியம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த சத்தியத்தின் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று சந்தோஷமாக சமாதானமாக இந்த பூமியில வாழ்கிற ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவையோடு கூட இருக்கிற அந்த மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தெரியும், இன்னைக்கு செத்தா கூட நேரா பரலோகத்திற்கு போயிடலாம். பரதேசில போய் இளைப்பாறுகிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை குறித்து அறியாத, இயேசுவை குறித்து அறியாத மக்களுக்கு இது தெரியாது. நாம பெற்று அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறியாத மக்கள் மத்தியில, தேவையோடு கூட இருக்கிற மக்கள் மத்தியில அதை கொண்டு செல்ல வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் பவுல் சொல்றார், கிறிஸ்தவன் அப்படின்னாலே தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. நமக்குரிய காரியங்களையும் நோக்கணும், பிறருக்கானவைகளையும் நோக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த குஷ்டரோகிகள் அவங்க பேசுற பொழுது ஒரு சில காரியங்களை சேர்த்து சொல்றாங்க. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொழுது விடியும் மட்டும் நம்ம காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். விடியட்டும் விடியட்டும்,
அப்படின்னு காத்திருந்தோம் அப்படின்னா குற்றம் நம்ம மேல சுமரும். அவங்க சொல்றாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். ஆகையினால இந்த நற்செய்தியை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நற்செய்தியை அரண்மனைக்குள் இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சொல்லிடணும். இப்படி இங்க நல்ல சாப்பாடு இருக்குது, நீங்க அங்க பட்டினியோடு இருக்கிறீங்களே, இங்க வாங்க, இங்க வந்தா நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல வஸ்திரம் கிடைக்கும், நல்ல வசதியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தேவையோடு கூட இருக்கிற, பசியோடு இருக்கிற, பட்டினியில் இருக்கிற மக்களிடத்துல சொல்லி நம்ம அழைத்து கொண்டு வர வேண்டும். இங்க அதை தான் அந்த குஷ்டரோகிகள் செஞ்சாங்க. இது இந்த நற்செய்தியை சொல்லுகிற ஒரு நாள். இந்த நாள்ல நம்ம மௌனமா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், ஆராதனையில பங்கெடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை நின்று விடுவது அல்ல. நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றோமோ அன்னைக்கே நம்ம சீசர்களாய் மாறி விடுகிறோம். நம்ம சாதாரண விசுவாசி அல்ல. ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்ன கட்டளை என்ன அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இவர்களை சீசனாக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுனுடைய சீசர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. சீசர்களாய் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரை குறித்து அறியாத மக்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். இதுதான் ஒவ்வொரு சீசனுடைய கடமை. இந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். என எபிரேயர் 1 அதிகாரத்துல ஒரு வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற பங்கு பங்காகவும் இல்ல, எபிரேயர் 2 அதிகாரம், சாரி, எபிரேயர் 2 அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அடையாளங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு நாம பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து நாம கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு நம்ம தப்ப முடியாது. வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆயத்தப்படு. அதற்கு பிற்பாடு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற காரியத்துல நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படலை அப்படின்னா தண்டனைக்கு நாம தப்ப முடியாது. இப்போ குஷ்டரோகிகள் யோசிக்கிறாங்க, நாம் ஒரு நன்மையை பெற்றிருக்கிறோம், நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், இந்த ஆசீர்வாதத்தை தேவையோடு கூட இருக்கிற மக்களிடத்துல கொண்டு போகல அப்படின்னா அதற்குரிய குற்றம் நம்ம மேல சுமரும். ஆகையினால நம்ம காலதாமதம் பண்ணக்கூடாது, பொழுது விடியும் மட்டும் காத்திருக்க கூடாது, உடனடியாக போவோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் உடனடியாக புறப்பட்டு போய் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதன் நிமித்தம் மரணத்தில் இருந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவோம் என்றால் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போட்டோம், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் மட்டும் பரலோகம் போனா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வசனத்தின்படி சொல்லுகிறேன், பரலோகத்துக்கு போகவே முடியாது. மத்தேயு 10 அதிகாரம் 32வது 33வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற
என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். நம்ம சொல்லல அப்படின்னா அவர் சொல்ல மாட்டார். நாம சொன்னோம் அப்படின்னா நம்ம பேரை பரலோகத்துல அறிக்கை பண்ணுவார். நான் சர்ச்சுக்கு மட்டும்தான் வருவேன், மீதி எந்த காரியத்திலையும் ஈடுபட மாட்டேன், இயேசுவை பத்தி மற்றவங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்க பெயரை பரலோகத்துல சொல்லவே மாட்டார். பரலோகத்துல உங்க பெயர் சொல்லப்பட்டால் மாத்திரம்தான் நீங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியுமே தவிர இயேசுடைய கரத்துல தான் ஜீவ புஸ்தகம் இருக்குது, அதுலதான் பேர் எழுதி வைப்பார். எப்போ உங்க பேரை எழுதி வைப்பார் அப்படின்னா நீங்க போய் இயேசுவை குறித்து அறியாத மக்களிடத்துல சொல்லுகிற பொழுது உங்க பேரை எழுதுவார். இப்போ நான் போய் ஒரு கைப்பிரதி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஊருக்குள்ள போயிட்டு இந்த கைப்பிரதியை படிங்க, ஏசப்பா பத்தி எழுதியிருக்குது, நீங்க இயேசுவை நம்புங்க, பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என் பேரை ஏசப்பா எழுதி வச்சிருவார் தெய்வ புஸ்தகத்துல. நான் என் வாழ்நாளில் ஒருத்தருக்கு கூட இயேசுவை பத்தி சொல்லலை அப்படின்னா என் பேரை எழுதவே மாட்டார். இன்னைக்கு உங்க பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதா? இயேசு எழுதி வச்சிருப்பாரா? உங்களுக்கு தான் தெரியும். இயேசுவை குறித்து அறியாத மக்களுக்கு போய் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்க பேரை எழுதி வச்சிருவார். வாழ்நாள் முழுவதும் இயேசுவை பத்தியே நீங்க சொல்லல அப்படின்னா அவருடைய கரத்தில் இருக்கிற புஸ்தகத்துல உங்களுடைய பெயர் எழுதப்படாது. ஏன்னா அவர் தான் சொல்றார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். என் பேரை நீங்க சொல்லல அப்படின்னா நான் அறிக்கை பண்ண மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு வருஷத்துல எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொல்றீங்க? ஒரு நாளைக்குன்னு நான் சொல்லல, ஒரு நாளைக்கு நம்ம இயேசுவை பத்தி சொல்லணும், தினந்தோறும் இயேசுவை பத்தி சொல்லணும், அறியாத மக்களுக்கு சொல்லணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை நீ இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்களா. இன்னைக்கு நிறைய பேர் இதை குறித்து கரிசனையற்றவர்களாக காணப்படுகிறபடினாலே தான் ஆவியானவர் இந்த வசனங்களை கொண்டு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பைபிள் வச்சிருக்கிற எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான், நீங்க புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், அறிவியுங்கள். எல்லாருக்குமே எல்லாருமே சொல்லணும். ஒருத்தர் மட்டும் செய்ய வேண்டிய வேலை அல்ல. பாருங்க, சீசர்களிடத்துல அந்த வேலையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 12 பேர் 70 பேர் ஆச்சுது, 70 பேர் 3000 பேர் ஆச்சுது, 3000 பேர் 5000 பேர் ஆச்சுது, 5000 பேர் திரளான கூட்டமாய் மாறினது. இந்த திரள் கூட்ட மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள். நாம பெற்று அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை மற்றவர்களுக்கு போய் சொன்னார்கள். இன்னைக்கு ஏன் சொல்ல வேண்டும் என்றால் நம்ம பெயர் பரலோகத்தில் சொல்லப்பட வேண்டும் என்றால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில இயேசுனுடைய பெயரை மற்றவங்க முன்னாடி சொல்லணும். பயப்படக்கூடாது. அவங்க திட்டுவாங்களா, அவங்க அசிங்கமா நினைப்பாங்களா அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. சொல்லியே ஆக வேண்டும். சொன்னாதான் நமக்கு பரலோகம். சொல்லலை அப்படின்னா நம்ம பேரை ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவர் தான் சொல்றார், இயேசு சொன்ன வார்த்தை தான். ஆகையினாலே இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கிற நாள். ஆகையினால நம்ம மௌனமா இருப்போம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். ஏதாகிலும் ஒரு விதத்துல இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இப்போ நல்ல வாட்ஸ்அப்பில் நமக்கு வாய்ப்பு இருக்குது. தினந்தோறும் இயேசுவை பற்றி அறியாத நண்பர்களுக்கு ஒரு வசனத்தை அனுப்புங்க. அது மூலமாக சுவிசேஷம் கடந்து செல்லட்டும். இல்லைன்னா கைப்பிரதி எடுத்துட்டு போகிற இடத்துல ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கமாக இருந்தால் அந்த கைப்பிரதி கொடுத்துட்டு படிங்கன்னு சொல்லுங்க. அந்த கைப்பிரதி அவர்களோடு கூட பேசும். ஏதாகிலும் ஒரு விதத்தில் எப்படியாகிலும் சரி நற்செய்தியை நாம் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு என்கிற அந்த விதையை அறியாத மக்களுடைய உள்ளத்துல நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம செய்கிற பொழுது குற்றம் நம்ம மேல சுமராது. நம்ம பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடுவார்.
நம்ம மரித்த பிற்பாடு நியாய தீர்ப்பில் நிற்கிற பொழுது ஆண்டவர் கூப்பிடுவார், இளையராஜா பரலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார். ஏன் நான் தைரியமா சொல்றேன் அப்படின்னா, தினந்தோறும் இயேசுவை பத்தி சொல்றேன். தினந்தோறும் உங்களை கைப்பிரதி எடுத்துட்டு போறேன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொடுக்கிறேன், கிராமத்துல இருந்து கொடுக்கிறேன். இயேசுவை குறித்து அறிவித்து கொண்டே இருக்கிறபடினால நான் தைரியமா சொல்றேன், என் பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பார். இந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஒவ்வொருத்தரும் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவித்தே ஆக வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவித்தும் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடம் இல்லை. நான் சுவிசேஷத்தை சொல்றேன் அப்படின்னு மேன்மை பாராட்டுகிறதற்கு இடம் இல்லை. அது என் மீது விழுந்த கடமை, ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமை. இந்த சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது எல்லார் மீது விழுந்த கடமையாயிருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றோமா? நம்ம தேசத்துல எல்லாரும் சொல்றதில்லை. நம்ம எல்லாம் சுயநலமாகவே இருக்கிறோம், சுயநலமான கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம அப்படி வாழக்கூடாது. தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானவா. மற்றவங்களையும் கொஞ்சம் பாருங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பாருங்க. அவங்க இயேசுவை பத்தி அறியாம நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு இல்லாம அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டிய வேலை உங்க வேலை தான். அதனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் நிதானிக்கணும். நம்ம செய்யறது நியாயமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். தான தர்மம் செய்ய மறக்க கூடாது. நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு உதவி செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற பொழுது நாம உதவி செய்யலை அப்படின்னா அதுவே பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்மளால என்ன முடியுமோ, ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, அதில் குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்ய முடியுமோ அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அதில் ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற காரியம், இந்த பூமியில உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்கள். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, பூமியில தான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற காரியத்தை நம்ம நிறைய பேர் செய்யறதில்லை. பூமியிலையும் பொக்கிஷத்தை சேருங்க, ஆனா அதே நேரத்துல பரலோகத்திலையும் பொக்கிஷத்தை சேர்க்கணும். பூமியில எந்த அளவுக்கு நீங்க சொத்து வாங்குறீங்களோ அதே அளவுக்கு பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷம் சேரணும். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கிறதுனா எப்படி? பேசுகிட்ட போய் ஒரு ஐஸ்வர்யவான் கேட்கிறான். அப்போ இயேசு சொல்றாரு, நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரத்திற்கு கொடுத்துட்டு வா, அப்போ பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது, தான தர்மம் செய்வது பரலோகத்துல நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பூமியில நம்ம எவ்வளோ காரியங்களை நம்ம சுதந்திரிக்கிறோமோ அதே போல பரலோகத்திலையும் நம்ம பங்கு இருக்கணும், அங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். இங்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு நம்ம என்ன பண்ண, தான தர்மம் பண்ணி பரலோகத்துல அந்த 1 லட்சத்தை சேர்த்துடணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பூமியில மட்டும்தான் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோமே தவிர பரலோகத்துல சேர்ப்பதில்லை. பரலோகத்துல சேர்த்தா நித்தியமா எதற்கு பலன் உண்டு. இந்த பூமியில சேர்த்தா நாம உயிர் வாழ்றது வரைக்கும் தான் அதை அனுபவிக்க முடியும். நம்ம மூச்சு நம்மளை விட்டு போச்சுது அப்படின்னா எல்லாமே போச்சுது. மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க, இல்லை நம்ம பிள்ளைங்க எங்கேயா வெளிநாட்டில் இருந்தா கூட ஒரு நாள் வைப்பாங்க. 2 நாளைக்கு மேலே போனா ஊர்காரங்களே சொல்லுவாங்க, பணத்தை எப்போ எடுக்கிறீங்க, சாவை எப்போ எடுக்கிறீங்க. நம்ம மரியாதைலாம் மூச்சு போனதோடு சரி முடிஞ்சு போச்சு. ஐயோ இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டினாருப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் வாங்கினாரு, இங்கே இருக்கட்டும் அப்படின்னு யாராவது விடுவாங்களா? விடமாட்டாங்க. இதெல்லாம் நம்ம உயிரோடு வாழ்கிறது நாட்கள் வரைக்கும் தான் இந்த பூமியில் இருக்கிற பொக்கிஷம். ஆனா பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷம் அது நித்தியமானது.
நம்ம அங்க போகிற பொழுது நம்ம பேர்ல ஆண்டவர் கணக்கு வச்சிருப்பார்கள். அதனால பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கிற அந்த வேலையை நம்ம செய்யணும். பரலோகத்துல நம்ம பொக்கிஷம் சேரணும் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவிற்கு தான தர்மம் செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். சீசர்கள் என்கிற அந்த நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கேற்ற பிரதிபலனை அடையாமல் போகான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஊழியங்களுக்கு, சபைகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் நம்ம செய்கிற பொழுது பரலோகத்துல நமக்கு பொக்கிஷம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால பூமியில நம்ம சேர்க்கிற அளவுக்கு பரலோகத்திலையும் சேர்க்கணும். ரெண்டுமே ஒரே லெவல்ல போகணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதன் அர்த்தம். இந்த குஷ்டரோகிகள் அதுதான் பண்ணாங்க. எனக்கு தேவையானது எல்லாம் வந்துடுச்சுது, இனி நான் என்ன பண்ண போறேன்னா தேவையோடு இருக்கிறவங்களுக்கு போய் உதவி பண்ண போறேன் அப்படின்னு அவங்க துரிதமாக செயல்பட்டு போனார்கள். காலதாமதம் பண்ணாதுங்க. நற்செய்தி அறிவிப்பதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்க காலதாமதம் பண்ணாதுங்க. தாமதமின்றி போய் இயேசு குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வெட்கப்படாதுங்க. அது உங்க மேல விழுந்த கடமை. உங்களுக்கு கைப்பிரதி ஏதாவது வேணும் அப்படின்னா எங்கிட்ட நிறைய கைப்பிரதி இருக்குது. மாசத்துக்கு 10,000 கைப்பிரதி அச்சடித்து எல்லா இடத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்கு கைப்பிரதி வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, கைப்பிரதி தரோம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஆலயத்தை சுற்றில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுங்க. அது உங்க மேல விழுந்த கடமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் கடன்பட்டு இருக்கிறேன். ரோமருக்கும், அந்நியருக்கும், மூடருக்கும், ஞானிக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நான் கடன்பட்டு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினால மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு நம்ம கடன்பட்டு இருக்கிறோம். ஆகையினால கர்த்தருக்காக எழும்புங்க, தாமதம் பண்ணாதுங்க. ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர் அதுல பெரிய ஒரு அறுவடைய நிச்சயம் தருவார். அவங்க ரட்சிக்கப்படல, இவங்க ரட்சிக்கப்படல, நம்ம கொடுத்தா ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? இதெல்லாம் யோசிக்க வேண்டியது நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய வேலை விதைக்கிற வேலை, விளைய செய்கிறது தேவன். ஆகையினால நம்ம கடமையை நம்ம என்ன பண்ணணும்? செஞ்சிடணும். அந்த குஷ்டரோகிகளை போல நம்ம கொஞ்சம் உணர்வடைந்து நம்ம செய்யறது இது நியாயமா அப்படின்னு யோசிக்கணும். பொழுது விடியும் மற்றும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இன்னைக்கு சுவிசேஷத்தை குறித்து நம்ம கவலையற்றிருப்போம் என்றால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை பெற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு தப்ப முடியாது. கவலைப்படணும். ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்கிற பொழுது, ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்தின் சொந்தக்காரனா மாறிட்டேன், இவங்கெல்லாம் நரகத்துக்கு போறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுடைய இருதயத்தை அழுத்தணும். அப்படிப்பட்ட அந்த கவலை வந்தாதான் உங்களால செயல்பட முடியும். நீங்க செயல்பட்டா உங்க பேர் பரலோகத்துல எழுதப்படும். செயல்படலை அப்படின்னா நான் உங்க பேரை சொல்ல மாட்டேன்னு இயேசு தெளிவா சொல்லிட்டார். அதனால உங்க பெயர் சொல்லப்படுகிற விதத்துல நீங்கள் வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம ஒரு விஷயம் ஆண்டோடைய சமூகத்தில் இந்த கேட்ட சத்தியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாமா? உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரைக்கும் சேவைக்கு என்னை அழைத்தீரைக்கும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே ராஜனே, அப்பா உன் சந்நிதியில் தான்
அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது உம்மை காண்பே. எங்குதையா என் இதயம், எங்குதையா என் இதயம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரும் சேவைக்கு, என்னை அழைத்தீரும் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், ஆமாண்டவரே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். அண்ணாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஆமாப்பா, எங்களுக்காக சிலுவையில நீங்க ரத்தம் சிந்தி இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க பெற்றுக் கொடுத்தீங்கப்பா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்க அதை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். தேவையோடு இருக்கிற மக்களுக்கு எங்களுக்குள் இருக்கிற அந்த ரட்சிப்பை கடத்துகிற அந்த வேலையை, எங்களுக்குள் இருக்கிற உண்மையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற அந்த வேலையை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறோம். இது எங்க மேல விழுந்த கடமை ஆண்டவரே, இது எங்க மேல விழுந்த கடமை. நாங்க இதை செய்யல அப்படின்னா குற்றம் எங்க மேல சுமரும்ப்பா. நாங்க தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு நீங்க தெளிவா எழுதி வச்சிருக்கிறீங்க. எங்க பேரை நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு, எங்க பேரை பரலோகத்துல சொல்ல மாட்டீங்கன்னு தெளிவா எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஒரு உணர்வுள்ளவர்களாக மாற்றுங்கப்பா, உணர்வுள்ளவர்களாக மாற்றுங்க. நாங்க எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இனி பிறருக்கானவைகளையும் நோக்குகிற விதத்துல வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கிற அந்த பணியை நாங்க உற்சாகமாய் செய்ய கிருபை தாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. குஷ்டரோகிகள் யோசிக்கிறது போல நாங்க இன்னைக்கு யோசிக்கிறோம். நாங்கள் செய்யறது நியாயம் அல்ல. இனி நாங்க சும்மா இருக்க மாட்டோம், இனி நாங்க செயல்படுவோம். இந்நாள் ஒரு நற்செய்தி அறிவிக்கிற நாள் என்கிற அந்த உணர்வடைந்தவர்களாக நாங்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். குஷ்டரோகிகள் சொன்னது நிமித்தம் அரண்மனைக்குள் இருந்த மக்கள் காக்கப்பட்டார்கள். அதே போல நாங்கள் போய் சொல்லுகிறத நிமித்தம் அநேக மக்கள் காக்கப்பட போகிறார்கள், அநேக மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். இந்த விசுவாசத்தோடு கூட செயல்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
பரலோக தகப்பனே, நீங்க சொன்ன வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுடைய உள்ளத்துல விதைத்திருக்கிறப்பா. இவைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒருவர் கூட சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவரவர் முடிந்த அளவிற்கு உம்மை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறப்பா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீங்களே. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் நிமித்தம், ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமாதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நிமித்தம் பரலோக சந்தோஷப்படட்டும்பா. சுவிசேஷத்தை அறிவிக்கிற உடைய பிள்ளைகளுடைய பாதங்கள் அழகான பாதங்களாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நட்சத்திரங்களை போல பரலோகத்தில் ஜொலிக்கிற மக்களாக கர்த்தரை மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஞானவான்களாக மாற்றுங்கப்பா, ஞானவான்களாக மாற்றுங்க. ஒவ்வொருவருக்குள்ள இந்த ஆண்டவரே இந்த வாஞ்சை நீங்க ஏற்படுத்தினதற்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோப்பா ஆண்டவரே. இந்த சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மறைவதாக. ஆத்தும பாரம் உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டுப்பா. அந்த வெட்க சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் செயல்படுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுங்க, மாற்றுங்க. நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.